இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இயற்கை நீரிழிவு உடற்பயிற்சி செய்தால் சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சில ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் நமக்கு கை கொடுக்கின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்தெந்த மூலிகைகளை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிவது அவசியம். இப்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு 10 சிறந்த மூலிகைகள் பற்றி பார்ப்பேயாம். சிறு குறிஞ்சான் இலைகள் டைப் 1 மற்றும் டைப் 2 ஆகிய இரு வகை நீரிழிவு நோய்களை குணப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சிறு குறிஞ்சான் இலையை நிழலில் காய வைத்து இடித்து தூள் செய்து சலித்து வைத்துக்கொண்டு நெய்யில் குழைத்து சாப்பிட்டால் சிறுநீரில் சர்க்கரையின் அளவு குறைந்து நாளடைவில் நோய் முற்றிலும் குணமாகும். நீரிழிவு நோயை குணப்படுத்துவதைத் தவிர கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமும் கொழுப்பை சமநிலைப்படுத்துவதற்கும் மிகவும் உதவும். செய்முறை: இதை பொடியாக்கி 3 முதல் 6 கிராம் வரை அரைத்து 50 முதல் 100 மில்லி லிட்டர் உள்ள தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். இரண்டாவது அதிமதுரம். இந்த அதிமதுரம் உடலில் உள்ள இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இயற்கையாகவே இது சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கு அல்லது மேலும் உடலில் உள்ள பலவிதமான உறுப்புகளுக்கும் நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக ஈரல் மற்றும் கணையத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. செய்முறை: இதை பொடியாக அரைத்து 2 கிராம் வரை எடுத்துக்கொண்டு 10 முதல் 20 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து தினமும் குடித்து வர வேண்டும். 3ஆம் பாகற்காய் டைப் 2 நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் பாகற்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாகற்காயில் ஒரு சிறப்பு வகை கிளைகோசைட் உள்ளது. இது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்க உதவுகிறது. பாகற்காயை ஜூஸ் வடிவில் எடுத்துக்கொள்வதும் நன்மைகளை அளிக்கும். காலை உணவிற்கு முன் ஃப்ரெஷ்ஷான பாகற்காய் எடுத்து அதனை ஜூஸ் செய்து குடிக்கலாம். அதேபோல பாகற்காயில் பாலிபெப்டைட் பி அல்லது பி இன்சுலின் எனப்படும் இன்சுலின் போன்ற கலவை உள்ளது. இது இயற்கையாகவே நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. செய்முறை: பாகற்காய் நன்றாக அரைத்து ஜூஸ் போன்று பருகி வரலாம். தினமும் 10 முதல் 20 ml குறையாமல் குடித்து வருவது நன்மை விளைவிக்கும். 4ஆவாரம் பூ நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கைவைத்திய மூலிகையாகவும் 4ஆவாரம் பூ இருந்து வருகிறது. ஆவாரம் பூவில் செனாபிக்ரின், கார்டியாக் குளுக்கோசைடு போன்ற வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளதால் உடலிலுள்ள இன்சுலின் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல், மதமதப்பு, மூட்டுவலி, தண்ணீர் தாகம் எடுத்தல், நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறு என எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆவாரம் பூ தீர்வாக அமைகிறது. 5வது நாவல் பழம் கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய சுவைகளை கொண்டது. நாவல் பழம் பொதுவாக மே மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையிலும் கிடைக்கக்கூடியது. டைப் 2 வகை சர்க்கரை நோய் கொண்டவர்களுக்கு இது மாபெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். நாவல் பழம் சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. குறைவான கலோரி மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து கொண்ட பலம். ஆகவே உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. 6ஆம் சீந்தில் கொடியிரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் சீந்தில் உதவுகிறது. அல்சர், காயங்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற நீரிழிவு தொடர்பான சிக்கல்களை நிவர்த்தி செய்வதில் இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நன்மை பயக்கும். உணவில் சீந்திலை சேர்த்துக்கொள்வது நீரிழிவு நோயாளிகள் ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களின் அபாயத்தை குறைப்பதற்கும் பெரிதும் உதவும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் LDL அளவை குறைக்க உதவுகிறது. 7ஆம் கறிவேப்பிலை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. கணையத்தில் இன்சுலின் சுரப்பை தூண்டுவதில் கறிவேப்பிலைக்கு முக்கிய பங்கு உண்டு. மேலும் கறிவேப்பிலையில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது. எனவே உங்கள் உணவில் அடிக்கடி கறிவேப்பிலையை சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க முடியும். கறிவேப்பிலை பொடியை நீரிழிவு நோயாளிகளால் 30 நாட்கள் வழக்கமாக உட்கொள்ளலாம். இதன் மூலம் நீரிழிவு குறையும் என்று ஆராய்ச்சி நிரூபித்துள்ளது. 9வது நித்திய கல்யாணி இந்தியாவில் பரவலாக காணப்படும் செடியாகும். இது மலேரியா, தொண்டைப்புண், நீரிழிவு நோய் இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலை செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகளை கழுவி அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது 2 இலைகளை 1 கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம்.
இதனால் சர்க்கரை அளவு சீராக இருக்கும். குறிப்பாக நாள்பட்ட சர்க்கரை காரணமாக மோசமான பின்விளைவுகளை எதிர்கொண்டிருப்பவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். 10வது நெல்லிக்காய் நீரிழிவு நோய்க்கான நெல்லிக்காய் தேநீர். நீரிழிவு நோய் என்பது விஞ்ஞானிகளால் இன்னும் திடமான சிகிச்சையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாகும். இரத்த சர்க்கரை அளவை சில பொருட்களின் உதவியுடன் கட்டுப்படுத்த முடியும். அவற்றில் ஒன்றுதான் நெல்லிக்காய் டீ ஆகும். பொதுவாக நமது முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் அடிக்கடி நெல்லிக்காய் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது புற்றுநோய், சிறுநீரக நோய் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறது. எனவே நீரிழிவு நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் டீ பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வைத்தியங்களை முயற்சித்து பார்க்க வேண்டும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து இந்த வைத்தியங்களில் நீங்கள் எந்த முறையை முயற்சித்தீர்கள் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.